ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அதற்கு பிறகு 4ஆம் இடத்திற்கு வருகிறார். இதுவும் ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பு தான். உங்களுடைய ராசிக்கு யோகரான சனியும் புதனும் இப்போது நல்ல இடத்துல இருக்கிறாங்க. 2ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சனி. இந்த மாதத்தின் இறுதியில் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5ஆம் அதிபதியான புதன் உச்சம் என்கின்ற நிலைமை அடைகிறார். அட்டகாசமான நல்ல அமைப்புங்க. ஒரு 4-5 கிரகங்கள் இந்த மாதத்திலே சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க. 2இல் குரு, 11இல் சனி, 5இல் புதன் உச்சம். மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்தில் செவ்வாய் குருவின் பார்வையில் வர்றது அட்டகாசமான ஒரு அமைப்பு. அப்போ அந்த 15ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கும்? கடன் தொல்லைகள் விலகும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். என்னென்னலாம் இப்போ கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் வயதிற்கு ஏற்றாற் போல் கிடைக்கும். வேலை கிடைக்கல, தொழில் அமையலை, வியாபாரம் நல்லா இல்லை, அல்லது பணம் பெரட்ட முடியலை, இந்த மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகளில் நான் எதுவுமே செய்ய முடியல. இந்த மாதிரியான அனைத்து அமைப்புகளும் கொஞ்சம் நல்ல விதமாக இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையுங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க. பெரிய அளவில் ஒரு பின்னடைவுகள் அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. குறிப்பாக புதன் உச்சத்தை அடைவதால் கணிதம், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டு, சாஃப்ட்வேரு, சோஷியல் மீடியா, இந்த சாஃப்ட்வேர்ன்றதே யூடியூப், சோஷியல் மீடியா இதில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்போது கொஞ்சம் நல்ல பலன்கள் இருக்கும்.